ஐயா திருவிக அவர்களுடைய 141வது பிறந்தநாள் நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களுடைய அறிவிப்பின்படி மிகச் சிறப்பாக நம்முடைய தமிழக அரசு ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களும் தமிழ்துறை இயக்குனர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை கணபதி அவர்களும் தமிழறிஞர்களும் கழகத் தோழர்களும் அரசியல் கட்சியினுடைய நண்பர்களும் மிகச் சிறப்பாக வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் தமிழக அரசு சார்பாக அன்னாருக்கு மிகச் சிறப்பான ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை நீண்ட நாட்களாக நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கழகத் தோழர்களும் அதே போல இந்த பகுதியுடைய பிரமுகர்களும் தமிழறிஞர்களும் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதற்காக கருத்துரு ஏற்பாடு செய்து இன்றைக்கு அந்த திட்டம் நிறைவேறிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியான செய்தியை மாண்புமிகு அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் அந்த நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினராக நானும் ஏனைய தமிழ் ஆர்வலர்களும் அதுக்கு நிதி உதவி செய்து நிச்சயமாக இந்த இடத்தில் மிகப்பெரிய மணிமண்டபம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்வதற்கு தமிழக அரசும் அதே போல நம்முடைய துறை சார்ந்த நண்பர்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். திருவிக அவர்கள் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர்கள் முதலியார் அவர்களும் வரதராஜ நாயுடு அவர்கள் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாயுடு அவர்களும் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் நாய்க்கர் சமுதாயத்தை சார்ந்த நாய்க்கர் அவர்களும் நாய்க்கர் நாயுடு முதலியார் என்றே கிண்டல் அடித்து அன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுவது வழக்கம். அப்படிப்பட்ட கூட்டணியை எதற்காக சொன்னார்கள்? காங்கிரஸில் இருந்த பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் எந்த பிரச்சனை எடுத்தாலும் அந்த பிரச்சனையில் ஒற்றுமையாக இருந்து போராடுவது வழக்கம். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒன்றுதான் நம்முடைய தொழிற்சங்க தலைவராக இருந்த திருவிக அவர்கள் மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். மின்னி தொழிற்சங்கத்தில் தொழிலாளர்கள் போராடுகின்ற பொழுது அதுக்கு தலைமையேற்று போராடியவர் திருவிக அவர்கள். திருவிக அவர்கள் போராடிய பொழுது வெள்ளைக்கார அரசாங்கம் இருந்தது. அந்த அரசாங்கம் நம்முடைய திருவிக அவர்கள் நாடு கடத்துவதற்கு திட்டமிட்டு நாடு கடத்த ஏற்பாடு செய்து விட்டார்கள். நாடு கடத்தப்படக்கூடாது, அந்த தண்டனை மிகப்பெரிய தண்டனை என்று தந்தை பெரியார் அவர்களும் வரதராஜ நாயுடு அவர்களும் அதே போல தமிழ் பேரறிஞர்கள் போராடி அந்த முயற்சியை கைவிட செய்து மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள் என்பது வரலாறு. ஆகவே மிகப்பெரிய போராட்டக்காரராக இருந்த திருவிக அவர்கள் தமிழ் அறிஞராகவும் பெண் குலத்தை மதிக்கின்ற மாபெரும் மனிதராகவும் பெண் குலத்தை போற்றுகின்ற வகையில் பெண்ணின் பெருமை என்ற நூலை எழுதி மிகச் சிறப்பாக தனிச்சிறப்பை தமிழர்கள் பாராட்டுகின்ற நிலைக்கு அவர் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் என்பதும் அதே போல தொழிலாளர் வர்க்கத்திற்காக பாடுபட்டவரும் காங்கிரஸ் மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவருமாக இருந்த இந்த முப்பெரும் தலைவர்கள் ஒருவர் தான் திருவிக. அவருடைய விழா இன்றைக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள் அமைச்சரவை சார்பாக கலந்து கொண்டு தமிழக அரசு சார்பாக அதனுடைய இயக்குநரும் அவருடைய தலைவர்களும் கலந்து கொண்டு சட்டப்பேரவை உறுப்பினரும் கலந்து கொண்டு மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த விழா நடக்கின்ற பொழுது இந்த இடத்துல மிகப்பெரிய மணிமண்டபம் அமைய வேண்டும் என்பது நம்முடைய மக்களுடைய கோரிக்கை. நம்முடைய அரசியல் நண்பர்களும் தமிழர்களும் விரும்புகிறார்கள் என்பதையும் தெரிவித்து திருவிக அவர்களுடைய புகழ் ஓங்க என்று கூறி விடைபெறுகிறேன். திமுகவினர் பெரியார் சொல்லியிருந்தாங்க. இப்ப முருகர் சொல்றாங்க, முருகர் சொல்றாங்க, மாநாடு நடத்துறாங்க முருகருக்கு. இதுதான் பாஜக முதல் வெற்றி தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க. முருகன் என்பது தமிழ் கடவுள் என்பது தெரியும். தமிழர்களாலே போற்றப்படுகின்ற தமிழ் தெய்வம் தமிழ் கடவுள் என்பதை நாடு நன்கறியும். ஆகவே முருகனுக்காக எடுக்கப்பட்ட அந்த மாநாடு தமிழ் மாநாடாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல என்ன பிரச்சனை? அதில் ஒன்றும்
யாரும் அது ஒரு பிரச்சனை உருவாக்கலையா? இதுவரை அவங்க ஆன்மீகத்தை பத்தி பேசுறது இல்ல, இப்ப வந்து ஆன்மீகத்தை பத்தி பேசுறாங்க. அது ஆன்மீகம் கூடாது என்பது, ஆன்மீகம் வெறுக்கப்படக்கூடியதல்ல என்பதுதான் என்னுடைய கொள்கை. ஆன்மீகம் கூடாது என்று யாரும் அப்போதும் சொல்வதில்லை. ஆன்மீகம் சேர்த்து எல்லா எல்லா இறை என்பர்களும் இஸ்லாமிய இனத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவ இனத்தை சார்ந்தவர்கள், எல்லா இனத்துக்கும் சொந்தமாக எல்லா இனம் பாராட்டுகின்ற அந்த மதம் கலவை இல்லாமல் ஒரு மதத்தை சார்ந்தில்லாமல் எல்லா மதமும் சம்மதம் என்கிற நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கையை வகுத்துக் கொண்டிருக்கிறார். முருகன் மாநாட்டில் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அந்த தீர்மானங்கள் வந்து கல்வியை வந்து காவிமயமா மாற்ற ஒரு பயம் உங்க கூட்டணி கட்சியோட ஒரு எம்பி சொல்றாரு சார், பிசிகோட ரவிக்குமார் அவர் சொல்லியிருக்காரு. அப்படியே அவர் சொல்றாரு என்னன்னா, இந்த தீர்மானங்கள் வந்து கல்வி எங்க காவிமயமா ஆக்கிற போதுன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துவது சொல்லியிருக்காரு. கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லத்துக்கும் பதில் சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து தயார். அது இந்த மேடை இல்லை, இந்த நிகழ்ச்சி இல்லை என்பதுதான் சொல்லி